அலைகடல் நடுவில் பழகளம் செலுத்தி நாடுகள் பல வென்று இந்திய வரலாற்றில் தனக்கென தனியொரு இடம் பிடித்தவர் முதலாம் ராஜேந்திர சோழன். முதலாம் ராஜேந்திர சோழன் தஞ்சையிலிருந்து தலைநகரை கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு மாற்றிய பிறகு ஏறத்தாழ 233 ஆண்டுகள் தொடர்ந்து சோழர்களின் ஆட்சியின் தலைநகராய் விளங்கியது இந்த கங்கை கொண்ட சோழபுரம். சிதைந்து போன ராஜகோபுரத்திற்கு அடுத்து ஒரு மொட்டை கோபுரம் நம் கண்ணில் படுகின்றது. இது இந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரத்துடைய 2வது கோபுரம். கம்பீரமாக காட்சி கொடுத்திருக்க வேண்டிய இந்த 2வது ராஜகோபுரத்தின் கற்களை வெள்ளையர்கள் தங்கள் ஆட்சி காலத்தில் பெயர்த்தெடுத்து கொள்ளிடத்தின் கீழணையை கட்டியிருக்கிறார்கள். மொட்டை கோபுரத்தை அடுத்து கொடிமரத்தின் பீடமும் பழி பீடமும் சுதையாலான பெரிய நந்தியும் நம் கண்களில் படுகின்றன. சுதையாலான இந்த பெரிய நந்தியை உடையார்பாளையத்து பாளையக்காரர்கள் கட்டியது என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது. ஸ்ரீ விமானத்தின் முன்பாக நீங்கள் பார்க்கும் இந்த மகா மண்டபம் சோழர்கள் காலத்தில் இருதள மண்டபமாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த மண்டபம் தற்போது ஒரு தள மண்டபமாக உள்ளது. சிதைந்து போயிருந்த மகா மண்டபத்தினை நாயக்கர்கள் ஒரு தள மண்டபமாக கட்டினார்கள் என்பது வரலாற்று குறிப்பு. மேற்கூரையின்றி காணப்படக்கூடிய முக மண்டபத்தின் தென்புறமும் வடபுறமும் 2 படிக்கட்டுகளை பார்க்க முடிகிறது. கோயிலின் திருச்சுற்று மாளிகையை சோழர்கள் 2 தளங்களாக கட்டியிருக்கிறார்கள். ஆனால் இந்த திருச்சுற்று மாளிகையின் பெரும்பாலான பகுதி முற்றிலும் சிதைவடைந்து அதனுடைய அடித்தளம் மட்டுமே காணப்படுகின்றது. கோயிலுடைய வடக்கு வாசல் அருகே இந்த திருச்சுற்று மாளிகையின் 2 தளங்களை எச்சமாக பார்க்க முடிகின்றது. சோழர்கள் காலத்தில் திருச்சுற்று மாளிகையில் 32 பரிவார ஆலயங்கள் இருந்ததற்கான சுவடுகளை மட்டும் நாம் இப்போது பார்க்க முடிகின்றது. கோயிலின் பிரகாரத்தின் நடுவில் ஓங்கி உயரமாக இருப்பது 160 அடி உயரமான ஸ்ரீ விமானம். கீழே சதுரமாகவும் அதற்கு மேலே எண்பட்டை வடிவிலும் உச்சியில் வட்ட அமைப்பிலும் இருக்கும் இந்த ஸ்ரீ விமானம் சிவலிங்கத்தின் புறத்தோற்றமாக மக்களால் கருதப்படுகின்றது. இந்த ஸ்ரீ விமானத்தின் கோஷ்டங்களில் பரமேட்டியின் பல அற்புதமான உருவங்கள் உள்ளன. இது ஸ்ரீ விமானத்தின் தென்புற இடைநாளில் உள்ள உயரமான படிக்கட்டுகள். இந்த உயரமான படிக்கட்டுகளின் 2 புறமும் பிரம்மாண்டமான துவாரபாலகர்கள் இருப்பதையும் பாருங்கள். இந்த 2 பிரம்மாண்ட துவார பாலகளில் ஒருவரின் காலடியை பாருங்கள். அவருடைய காலடியில் உள்ள ஒரு பாம்பு யானையை கவ்வியிருப்பதாக காட்டியிருக்கிறார்கள். பொதுவாக துவார பாலர்களுடைய காலடியில் இருக்கக்கூடிய பாம்பு எலியை கவ்வியிருப்பதாக காட்டியிருப்பார்கள். ஆனால் இங்கு யானையை கவ்வியிருப்பதாக காட்டியிருக்கிறார்கள். யானையை கவ்வும் அளவுக்கு உள்ள பாம்பின் பிரம்மாண்டத்தை எண்ணி பாருங்கள். அத்தகைய பிரம்மாண்ட பாம்பை தனது காலில் வைத்திருக்கக்கூடிய துவாரபாலகருடைய பிரம்மாண்டத்தை எண்ணி பாருங்கள். இத்தகைய பிரம்மாண்ட துவாரபாலகர் காவல் காக்கும் கோயிலின் பிரம்மாண்டத்தை எண்ணி பாருங்கள் மக்களே. அத்தகைய பிரம்மாண்ட கோயில் இருக்கக்கூடிய இறைவன் எவ்வளவு பெரியவன் என்பதை மக்களுக்கு அறிவிக்கவே இப்படி ஒரு ஏற்பாடாம். தென்புற இடைநாளியின் கிழக்காக உள்ள தேவ கோஷ்டம் திருமகளுக்கு உரியது. இந்த கோஷ்டத்தின் உள்ளே தாமரை மலர்களை ஏந்திய 2 கரங்கள் கொண்ட திருமகளின் திருவுருவமும் கோஷ்டத்திற்கு மேலாக மகர தோரணத்தின் நடுவில் பேரரசர் முதலாம் ராஜேந்திர சோழன் சிவ பூஜை செய்யும் சிற்பமும் இடம்பெற்றுள்ளன. இந்த கோயிலில் பேரரசர் முதலாம் ராஜேந்திர சோழனுக்கான சிற்பம் இது மட்டுமே. பொதுவாக திருமகளின் சிற்பங்களில் 4 திருக்கரங்கள் காட்டப்படும். ஆனால் இங்கு தாமரை மலர்களை ஏந்திய திருமகளுக்கு 2 கரங்கள் மட்டுமே காட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தென்புற இடைநாளியின் மேற்கு பக்க தேவ கோஷ்டம் பிக்ஷாடனருக்கு உரியது. இந்த கோஷ்டத்தில் சிவனார்
சடா மகுடதாரியாக மலர் மாலைகளை சூடிக்கொண்டு காலில் பாதரட்சைகளை அணிந்தவாறு வீதியில் நடந்து செல்லும் பிச்சாடனராக காட்சி தருகிறார். ஸ்ரீ விமானத்திற்கு தென்புறம் கிழக்கு நோக்கிய 2 கோயில்கள் இருக்கின்றன. அதில் ஒரு கோயில் முற்றிலுமாக சிதைந்திருக்கிறது. இது சோமாஸ்கந்தருக்குரிய கோயில். இரண்டாவது கோயில் தென் கைலாயம் என்று அழைக்கப்படும் தனி சிவாலயம். இதனுடைய முன்மண்டபம் கூட சிதைந்து போயிருக்கிறது. ஸ்ரீ விமானத்திற்கு தென்மேற்கு மூலையில் ஒரு விநாயகர் ஆலயம் காணப்படுகிறது. இது பிற்காலத்தில், அதாவது நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் என்பது வரலாற்று குறிப்பு. ஸ்ரீ விமானத்தின் கோஷ்டங்களில் உள்ள ஒவ்வொரு சிற்பமும் காண்போரின் கண்களை கவரும் என்றால் அது மிகையல்ல. வாருங்கள், ஒவ்வொரு சிற்பமாக நாம் இப்பொழுது பார்ப்போம். ஸ்ரீ விமானத்தின் தென்புற கோஷ்டத்தில் முதலில் தெரிவது நர்த்தனமாடும் கணபதி. அதற்கடுத்து மாதுருபாகனின் உருவம். அதனை அடுத்து காணப்படுவது தென்முக கடவுளாம் தட்சிணாமூர்த்தியின் சிற்பம். அதற்கும் அடுத்து காணப்படுவது முக்கண்ணனோடு மாலவன் இணைந்துள்ள ஹரிகரனின் சிற்பம். தென்புற கோஷத்தின் மேலை கோடியில் உள்ளது ஆலங்காட்டில் ஆடும் ஆடல் வல்லானின் அற்புத சிற்பம். முகத்தில் புன் முறுவல் தவழ கையில் அனல் ஏந்தி ஆனந்த தாண்டவமாடும் அண்ணலின் உருவம் தெய்வத்தின் தன்மையை நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறது. அன்னை உமையவளோ நந்தியின் அருகில் நின்று கொண்டு ஆடல் வல்லானின் தாண்டவத்தை கண்டு லயித்து நிற்கின்றாள். அண்ணலின் அருகில் காளியின் ஆடலையும் காண முடிகின்றது. ஆடல் வல்லானின் காலடியில் எலும்பும் தோளுமாக காரைக்கால் அம்மையார் தாளம் போடுகின்ற ஒரு காட்சி நம்மை வியக்க வைக்கிறது. இது ஒரு அரிய காட்சி தொகுப்பு. மேற்குப்புற கோஷத்தில் முதலில் தெரிவது கங்காதரனுடைய சிற்பம். அதாவது பகீரதனுடைய தவ வலிமையால் வானத்திலிருந்து கீழிறங்கிய கங்கையை தன் ஜடாமுடியில் தாங்கியவராக இங்கு கங்காதரர் காட்சி தருகின்றார். அவருக்கு அடுத்து லிங்க புராணத்துக்குரிய லிங்கோத்பவர். லிங்கோத்பவருக்கு அடுத்து மகாவிஷ்ணுவும் சுப்பிரமணியரும் விஷ்ணு அனுகிரக மூர்த்தியும் அற்புதமாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். வடபுற கோஷ்டத்தில் காலனை காலால் உருட்டும் கடவுரனாகிய சிவபெருமான் 8 திருக்கரங்களுடன் மகிஷாசுரன் தலையின் மீது நின்ற கோலத்தில் துர்க்கை, வேள்விகளின் தலைவனாக 4 தலைகளை உடைய பிரம்மா, 8 திருக்கரங்களுடன் ஆடை அற்றவராக கபாலமாலை சூடிய திருமேனியுடன் பைரவர், சுகாசன கோலத்தில் அமர்ந்துள்ள காமனை எரித்த கடவுளாகிய சிவபெருமான் ஆகியோர் உருவங்கள் அற்புதமாக படைக்கப்பட்டிருக்கின்றன. வடபுற இடைநாளியில் படிகளின் இரு மருங்கிலும் உலகமே வியக்கின்ற 2 சிற்ப தொகுப்புகள் உள்ளன. ஒன்று சண்டேச அனுகிரக மூர்த்தியின் சிற்ப தொகுப்பு, மற்றொன்று சரஸ்வதி தேவியின் சிற்பம். சண்டேச அனுகிரக மூர்த்தியின் சிற்ப தொகுப்பில் சிவபெருமான் உமை அன்னையுடன் அமர்ந்திருக்கிறார். அவரது காலடியில் கரம் கூப்பி வணக்கமே உருவாக சண்டிகேஸ்வரர் அமர்ந்திருக்கிறார். சிவபெருமான் சண்டிகேஸ்வரரின் முடியில் மலர் மாலையை சூட்டுகின்றார். சிவபெருமானின் அருள்முகமும் உமை அன்னையின் மலர்முகமும் சண்டிகேஸ்வரின் தோற்றமும் தெய்வீக தன்மையை கல்லிலே வடித்து காட்டும் ஆற்றலுக்கு எடுத்துக்காட்டுகளாக உள்ளன என்றால் அது மிகையல்ல. வடபுற நாளியின் கிழக்கு கோஷ்டத்தில் சரஸ்வதி தேவி தனது கையில் அக்ஷமாலை, கெண்டி, ஓலைச்சுவடி ஆகியவற்றை கொண்டு சாந்தமும் புன்னகையும் தவழ கலையின் இருப்பிடமாகவே காட்சி தருகின்றாள். ஸ்ரீ விமானத்திற்கு வடக்கு பிரகாரத்தில் கிழக்கு நோக்கிய வட கைலாயம் என்ற ஒரு ஆலயம் உள்ளது. இந்த ஆலயமே இந்த கோயிலின் திருக்காமக்கோட்டம் எனப்படும் அம்மனின் ஆலயமாகும். இது வடபுற இடைநாளியின் அருகே இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் ஆலயம். இதுதான் தற்காலத்தில் மிஞ்சி இருக்கக்கூடிய திருச்சுற்று மாளிகையின் 2 தளங்கள்.
நீங்கள் பார்க்கும் இந்த சிற்பங்கள் எல்லாம் இந்த கோயிலின் வளாகத்தினுள்ளே கண்டெடுக்கப்பட்டவைகளாம். இது கோயிலின் வடகிழக்கு பகுதியில் உள்ள ஒரு கிணறு. இதன் அருகே உள்ள சிம்ம வடிவம் உடையார்பாளைய பாளையக்காரர்களால் கட்டப்பட்டது என்று கூறப்படுகின்றது. அதற்கு சான்றாக சிம்மத்தின் உடலில் பக்கவாட்டில் உள்ள கற்பலகையில் காலாட்கள் தோழ உடையார் தன்மம் என்று தமிழிலும் தெலுங்கிலும் கல்வெட்டு பொறிப்புகளை பார்க்க முடிகின்றது. மேலோட்டமாக கோவிலை பார்க்கும் பொழுது புலப்படாத அந்த ஆச்சரிய தொழில்நுட்பங்களும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த கட்டடக்கலை நிபுணர்களுடைய வியத்தகு ஆற்றலும் கோவில் கட்டுமானத்திற்குள் அடங்கியிருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது.